வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நீங்கள் வாழ்க்கையை பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் மிக்ஸ் பண்ணி கேட்டதுனால அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். சில நாளாகவே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிற பாடங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது வாழ்க்கைக்கும் உதவும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வெல்த் கிரியேஷன் ஜேர்னிக்கும் உதவும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெல்த் கிரியேஷனுங்கிறது ஒரு ஜெனரேஷனில் பண்ண முடியாது. இது 2-3 ஜெனரேஷன் பண்ண வேண்டிய வேலை. ஸோ ஒரு 2 ஜெனரேஷன் பில்ட் பண்ணி 3வது ஜெனரேஷன் விட்டுச்சுன்னா பரமபத படத்தில் இறங்குற மாதிரி தான். அந்த பரமபதத்தில் பாம்பும் இருக்கும், ஏணியும் இருக்கும். ஏணியை யூஸ் பண்றீங்களா, பாம்பை யூஸ் பண்றீங்களா, நீங்க தான் முடிவெடுக்கணும். 97, 98லயும் ஒரு பெரிய பாம்பு இருக்கும், இறங்கி 3க்கு கொண்டு வந்து விட்டுரும். வாழ்க்கையும் அதுதான். அதனால 2 தலைமுறை எங்க அப்பா தாத்தா நல்லா பண்ணாங்க சார், நான் கோல் விட்டேன் அப்படின்னா நீங்க இறங்கிடுவீங்க. இல்லைங்க சூப்பரா பண்ணி பையனை சரியா வளர்க்கலன்னா பாம்பையும் இறங்கி விட்டுருவீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க பசங்களையும் ஒழுங்கா வளர்த்து பேர பசங்களை பார்த்து அவங்களையும் கரெக்டா கைட் பண்ண வேண்டியது உங்க வேலை. ஒரு பெரிய வெல்தி அண்ட் சக்சஸ்ஃபுல் ஃபேமிலியா இருக்கணும்னா அட்லீஸ்ட் 3 தலைமுறை வேணும். அதுல நிறைய ஏற்றம் இறக்கம் தான் வரும். இது என்னோட வாழ்க்கை அனுபவம். இது பெரிய பெரிய குடும்பத்திலையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஜெனரேஷன் விட்டுடுச்சுன்னா அது இறங்கி குறைஞ்சு போயிடும். இந்த பாடத்தை நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். 2 அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாம் யுனைடடா இருந்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் 1000 டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம், அது நீங்க ரூமுக்குள்ள நீங்க செட்டில் பண்ணிக்க வேண்டியது. பப்ளிக்ல அடிச்சிங்கன்னா ஒண்ணுமே மிஞ்சாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ரத்தன் டாட்டாக்கும் நியோல் டாட்டாக்கும் ஆயிரக்கணக்கான டிஃபரன்சஸ் இருந்திருக்கு. ஆனா ரத்தன் டாட்டா உயிரோட இருக்கிற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தவர் நியோல் டாட்டா. இப்ப அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்புக்கு அவர் 67 வயசு வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்கிறார். இனிமே அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம். அதே மாதிரி அம்பானி குடும்பத்துல முகேஷ் அம்பானி, அன்வில் அம்பானியும் ஒரே வருஷத்துல அடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு மொத்தம் ஆல்ரெடி நடுத்தருக்கு வந்துட்டோம். இது நான் பிர்லா குடும்பத்துல எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இனி பெரிய பிர்லா யாருங்கிறது மாதிரி தான் இருக்கு. இருக்கிறதுலே பெரிய பிர்லா டாப் 10ல இருக்க மாட்டார். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கத்துக்க வேண்டியது. சோ இது மாதிரி கவுக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கவுக்கக்கூடிய வேலை. நீங்க கடன் வாங்கலைன்னா யாருக்குமே பணத்தை திரும்பி கொடுக்க வேண்டாம், பிரஷரே இருக்காது. ஆனா நீங்க தயவு செஞ்சு கடன் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கை ஃபுல்லா வரும். இன்னைக்கு உங்க வீட்டை எல்லாரும் சொல்றது கடனை உடனே வாங்கி வீடு வாங்கிடுங்க. 2010 வீடு வாங்குறதும் 2024 வீடு வாங்குறதும் ரெண்டும் வேற விஷயம். இன்னைக்கு இருக்கிற கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்லயும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நீங்க கடன் வாங்கி வீடு வாங்கினா நீங்க லாபம் கிடைக்க மாட்டீங்க, பேங்க்குக்கு தான் லாபம். பேங்க்குக்கு அடுத்த 20 வருஷம் உங்க அடிமையாகிடுவீங்க. உங்களை சம்பளத்துல ஒரு பெரிய போர்ஷனை பேங்க் வாங்கிடுவோம். ரீசெண்டா SBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தி 20 வருஷம் கடனை 30 வருஷம் ஆக்கினதை நீங்க நடந்திருக்க மாட்டீங்க. திரும்பி கடன் ரேட்டை ஏத்த தான் செஞ்சிருக்கிறாங்க. அதனால பர்மனண்டா கடனாளியா இருந்தீங்க. வாழ்க்கையில இந்த தப்பு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு எஜுகேஷன் லோன்ல ஆரம்பிப்பீங்க, அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு ஒரு லோனு, அதுக்கப்புறம் பிளாட்டுக்கு ஒரு லோனு, ஒரு வீட்டுக்கு ஒரு லோனு, காருக்கு ஒரு லோனு, அதுக்கப்புறம் ஏதாவது கன்சியூமர் டியூரபிளுக்கு லோனு அப்படின்னு இஎம்ஐடியே உங்க வாழ்க்கை ஓடிடும். 1ஆம் தேதி சம்பளம் வந்ததுன்னா 3ஆம் தேதிக்குள்ள காலி ஆயிடும். அடுத்த சம்பளத்துக்கு நீங்க காத்துட்டு இருப்பீங்க. அதனாலதான் ஒரு சர்வே சொல்லுது, இந்தியால பெரிய பெரிய குடும்பத்துல பெரிய மிடில் கிளாஸ் குடும்பம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது, ஒரே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்ததுன்னா அவங்க திரும்பி பரமபத பாரத்துல திரும்பி இறங்கி சூன்யத்துக்கு வந்துருவாங்க. அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில சக்சஸே பார்க்க முடியாது. நீங்க கடன் வாங்காம பணத்தை சேர்க்க கத்துக்கணும், பணத்தை இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கணும். சேர்த்து வச்ச பணத்தை நீங்க வீடு வாங்கி ரிட்டர்ன்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஆனா பிளாட் எங்கேயோ ஊருக்கு வெளில வாங்கி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வீடு கட்டுவேங்கிறது வேஸ்ட். கையில பணம் இருந்து 75% உங்களால கேஷா கொடுத்து ஒரு 20-25% கடன் வாங்கினீங்கன்னா 3-4 வருஷத்துல கடன் அடைச்சிருவீங்க. அது மாதிரி சேர்த்துட்டு வீடை வாங்கணுமே தவிர வாங்கிட்டு வீட்டை சரி பண்ணக்கூடாது. எல்லாரும் கேட்குறாங்க விஷம் மாதிரி ஏறிடுச்சு. இந்தியாவில் நீங்கள் 2000க்கு முன் 2000க்கு பின்னு வீட்டை பிரித்து பார்க்கலாம். 2003 எஜுகேஷன் இன்கம் டேக்ஸில் நீங்கள் வீடு வாங்குற கடனை ரைட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல் போட்டுது. எல்லாரும் வீடு வாங்கிறதுனால மயிலாப்பூரில் 2000 ரூபாய்க்கு இருந்த ஃப்ளாட்டு 8000 ரூபா 10,000 ரூபா போய் இன்னைக்கு 16,000 ரூபா இருக்கு. அதோட ரூபாயின் வீழ்ச்சி, அன்னைக்கு 200 ரூபா இருந்த கிராம் தங்கம் இன்னைக்கு 7,000 ரூபா கிராம் தங்கம் போயிடுச்சு. அதனால இனிமே நீங்க வீடு வாங்குறது முட்டாள்தான். ஏன்னா இப்ப நீங்க ஊருக்கு வெளில எங்கேயா மாவிபுரத்தில் வீட்டை வாங்கி
வாங்கிட்டு சிட்டிக்கு மவுண்ட் ரோட்ல வந்து வேலைக்கு வரணும்னு வைங்க, நீங்க அப்புறம் பஸ்ல தொங்குறதுலயே முக்காவாசி நேரம் போயிடும். இது பாம்பேல நல்லா தெரியும். அதனால கடனை வாங்காம வாடகையில இருந்துட்டு சேர்த்து பணம் சம்பாதிச்ச அப்புறம் நீங்க வீடு வாங்கிறது என்னைக்குமே பெட்டர். அண்ட் அப்போ உங்களுக்கு 45 வயசு ஆயிடுமா இருக்கும். ஆனா அப்ப நீங்க எங்க நிச்சயமா தங்குவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். 25 வருஷத்துல ஒரு லோனை போட்டு வீடு வாங்கிட்டு 30 வருஷத்துல யூரோப்போ அமெரிக்கா போயிட்டீங்கன்னா அந்த வீடு வீணா போயிடும். அதனால அவசரமா லோனை போட்டு வாங்காதீங்க. விலையும் ஏறப்போவதில்லை. இதுவும் உங்க கேரியர் எங்க உங்களை கூட்டிட்டு போறதுன்னு உங்களுக்கு தெரியாது. முன்னாடி நான் சொன்ன மாதிரி இம்மாம் பெரிய பணக்காரனா இருந்தாலும் கடனை ஒரு அளவுக்கு மேல வாங்கினா நடுத்தருக்கு வந்துருவாங்க. நான் தோத்து போன கம்பெனி நிறைய இருக்குது. அதுல சின்டெக்ஸ்னு ஒரு கம்பெனி, பெரிய பிராண்டு. அவன் வாட்டர் டேங்க் பண்ணியே சம்பாதிச்சிருக்கலாம், பிளாஸ்டிக் டோர் பண்ணியே சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு பேராசை பெரு நஷ்டம். வெளிநாட்டுல டாலர்ல கடனை வாங்கி காருக்கு பிளாஸ்டிக் பார்ட் பண்றேன்னு போய் டாலர் ரூபா விலை ஒரேடியா விழுந்து வந்த வருமானம் ரூபால கட்ட வேண்டிய பணம் டாலர்லன்னு கட்ட முடியாம அப்பயே தப்பிச்சிருப்பான். அதை விட்டுட்டு நான் 300 புதுசா வந்து டெக்ஸ்டைல் ஒண்ணு போடுறேன்னு சொல்லி இன்னும் டாலர்ல கடனை வாங்கி ஒரு டெக்ஸ்டைல் மில் போட்டு கடைசியில எல்லாம் கையை விட்டு போய் எல்லாம் ரிலையன்ஸ் கையில போச்சு. இது மாதிரி தான் கடன் வாங்கினா எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும் காணாம போயிடும். இதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன், டாடா ஒரு எக்ஸெப்ஷன், டிவிஎஸ் ஒரு எக்ஸெப்ஷன், காட்ரேஜ் ஒரு எக்ஸெப்ஷன். இதை தவிர எவன்கிட்டையுமே கடன் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நீங்க ஷேரை வாங்கி அவனோட பார்ட்னர் ஆகி அவனும் திவால் நீயும் திவால்னு 2 பேரும் ஒன்றும் இல்லாம இருந்துடக்கூடாது. அதனால விஜய் மல்லையா பாருங்க, அவங்க அப்பா இன்னைக்கு 80களில் 2500 கோடி சொத்து வச்சிருந்தாரு. இன்னைக்கு டாட்டாக்கு ஈக்குவலா காசு இருந்திருக்கும், அவ்வளோ பிசினஸ் இருந்திருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு லண்டன்ல ஒன்று உட்காந்துட்டு இருக்கிறான். நீங்க நல்லா தானே இருக்கான்னு நினைப்பீங்க. டாட்டா மாதிரி இங்க ராஜா மாதிரி 10 லட்சம் பேருக்கு முதலாளியா இருக்கிறது எப்படி? ஒரு லண்டன்ல ஒரு வீட்டு பங்களால உட்காந்துக்கிட்டு வெள்ளை எங்க வந்தாலும் எல்லாரும் காரி துப்புற மாதிரி வச்சுக்கிறது எப்படி? லண்டனை விட்டு எந்த ஊருக்கு போனாலும் இந்தியா பிடி வாரண்ட் வச்சு பிடிச்சி திரும்பி இந்தியா கூட்டு வந்துருவாங்கிற பயம் எப்படி? அதனால வலிங்கிறது எப்போதும் இருக்கும். தயவு செஞ்சு அனில் அம்பானி கதையும் விஜய் மல்லையா கதையும் மறந்துடாதீங்க. எஸ்பெஷலி உங்க லைஃப் அது மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க. வாழ்க்கையில பரமபதத்தை மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.